ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Mujeetalk360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை நோக்கி வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்கிற எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா, பொதுமக்களாகிய நம்மகிட்டயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க நம்ம வந்து காசெல்லாம் வாங்கி அவங்க போய் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை எடுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை எக்ஸ்பென்ஸை எடுத்துட்டு மீதமுள்ள அமௌண்ட்டை ரிட்டர்னா நமக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட். அது இப்படி தான் ஒர்க் பண்ணுது. இதுல இருக்க ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஏறி இறங்கும். அதனால தான் இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு அதிகமாக சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காக. அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாட்டில் நாளுக்கு நாள் பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகரிக்க நம்மளோட பணத்தோட வேல்யூ கம்மியாகிட்டே போகும். ஸோ அதை பீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் வாங்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் அதிகமான அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் தான். அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப் இருக்குங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செபி ஒரு கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி அஞ்சு கேட்டகரிக்குள்ள தான் எல்லாமே வரணும்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது 5 டைப்பாக பிரிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா உங்கள்கிட்ட அந்த ஏஎம்சி கம்பெனிஸ் உங்கள்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த காசுலாம் கொண்டு போய் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ஆர் டெப்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. உங்களோட அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கம்பெனிஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஃபண்ட். உங்கள்கிட்ட வாங்கின அமௌண்ட்டில் பாதியை கொண்டு போய் டிபெஞ்சர்ஸ்லையும் பாதியை கொண்டு போய் ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸை ஒரு பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸில் போயிட்டு இருக்கும். பட் டிபெஞ்சர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஒரு பேலன்ஸாக இருக்கும். அதனால தான் இது வந்து பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் தாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை வச்சுக்கோங்க. உங்கள் பெண் குழந்தைக்கு ஃபியூச்சரில் கல்யாணத்துக்காக நீ சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அந்த ஆண் குழந்தைக்காக ஃபியூச்சரில் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இருக்குது. அந்த கோலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்டுனா உங்கள் இடத்துல வாங்குற அமௌண்ட்டை கொண்டு போய் டேட்டா இந்த சென்செக்ஸ் நிஃப்டின்னு இருக்கும், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து இப்படி வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை சந்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க 100% ரிட்டர்ன்ஸ் தருவாங்கன்னா சொல்லிடுறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுக்கு மேலே ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.